அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிசம்பர் 16, 2023 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எதிர்க்கட்சிகள் போராட்டம் நீட்டிப்பு, அமித்ஷா விளக்கம் அளிக்க வலியுறுத்தல், இரு அவைகளும் சில நிமிஷங்கள் ஒத்திவைப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக, புதிய வகை கொரோனா பரவலை அறிய மரபணு பகுப்பாய்வுன்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் உருமாற்றம் அடைந்த புதிய வகை கொரோனா தொற்று பரவுகிறதா என்பதை குறித்து அறிய மரபணு பகுப்பாய்வு நடத்தப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவிச்சிருக்காரு. அடுத்ததான் இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். பொறியின்மை யாருக்கும் பழி என்று, அறிவு அறிந்து ஆள்வினை இன்மை பழி. நன்மை விளைவிக்கும் ஊழ் இல்லாதிருத்தல் யாருக்கும் பழி என்று, அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாதிருத்தலை பழினே ஆள்வினை உடைமைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக, விரைவில் குரூப் 2 தேர்வு முடிவுகள் வெளியாகும்னு மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக ஏதாவது நியூஸ் பேப்பர் வந்தாலும் நான் கண்டிப்பாக இன்டிமேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ராஜஸ்தான் முதல்வராக பதவியேற்றார் பஜன்லால் சர்மா. பிறந்த நாளில் பதவியேற்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. பிரதமர் மோடி பங்கேற்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட்டட் வெர்ஷன் 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே இன்னும் நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.